إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا تتنزل عليهم الملائكة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஷஹாபாக்கள் மீதும் ஷஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது, இந்த உலகத்துல வாழ்ற மக்களுக்கு எது முன்னோடியா இருக்கணும்னா ஈமான். ஈமான்ங்கிறது எப்படின்னா வெறும் வார்த்தையால சொல்லப்படுறது கிடையாது, செயலால செயல்படுத்தக்கூடியதுதான் என்னது ஈமான்ங்கிறது, இல்லையா? அப்ப ஈமான் எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்கணும்னா நம்மளுடைய செயல்களும் உயர்ந்ததாக இருக்கும். நம்ம செயல்கள் உயர்ந்ததாக இருந்தாதான் நம்ம எங்க செல்ல முடியும்? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியதா இருக்கு, இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில கூறுகிறான், அதாவது மனிதன் என்ன நினைக்கிறான்னா, நான் ஈமான் கொண்டுட்டேன்னா அல்லாஹ் எந்த ஒரு சோதனையும் கொடுக்காம என்ன பண்ணிடுவான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் மனிதன் எண்ணிக்கொள்கிறானா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவனா இருக்கான். அப்போ அந்த மனிதன் என்னன்னா, இந்த உலகத்துல தியாகங்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த தியாகங்களை செஞ்சாதான் நம்ம எங்க போக முடியும்னா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களா இருப்போம். அப்படிப்பட்ட தியாகம்னா என்ன? சொர்க்கங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷமானது சொர்க்கம், இல்லையா? அந்த சொர்க்கம் கிடைக்கணும்னா நம்ம இந்த உலகத்துல தூக்கங்களை தியாகம் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? சொர்க்கத்துல நிம்மதியாக தூங்க முடியும். இங்க இருக்கிற நல்ல சுகபோகங்கள் எல்லாம் நிறைய அனுபவிச்சோம்னா அங்க போய் அனுபவிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது, இல்லையா? இங்க இருக்கிற வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் தியாகங்கள் பண்ணனா அதான் என்ன பண்ண முடியும்? சொர்க்கம் போக முடியும். அப்படி பாத்தீங்கன்னா ஷஹாபாக்கள் எதை தியாகம் பண்ணியிருக்காங்க? அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய மக்களையும் அவங்களுடைய சொந்தங்களையும் பந்தங்களையும் உறவினர்களையும் ஊரையும் எல்லாமே தியாகம் பண்ணி அவர்களுடைய உயிர்கள் கூட தியாகம் பண்ணிதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்கள அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவங்க சொர்க்கவாசின்னு டிக்ளேர் பண்றாங்க, இல்லையா? அப்ப அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? உயிர் தியாகம் கூடி உயிரையும் கூடி அவங்க என்ன நினைச்சிருக்காங்க? ஒரு தொச்சமா நினைச்சு அவங்க வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்படி வாழும்போது அவங்க எங்க போகக்கூடியவங்களா இருக்காங்க? சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்காங்க, இல்லையா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழக்கூடிய ஷஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அப்துல்லா இப்னு ஹராம் அவங்க எப்படி இருக்காங்கன்னா பத்ர் போருக்காக ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அப்போ ஜாபிர் அரியராக இருக்காங்களா, அவங்களுடைய தந்தை தான் யாரு? அப்துல்லா இப்னு ஹராம், சரிங்களா? அப்ப அப்துல்லா இப்னு ஹராம் என்ன பண்றாங்கன்னா பத்ர் யுத்தத்துக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது ஜாபிர் அலி என்ன சொல்றாங்க, தந்தையை நானும் வரேன், எங்க இந்த போர்க்களத்துக்கு நானும் வரக்கூடியவங்களா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்றாங்க, அப்துல்லா இப்னு ஹராம் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வயசுல ரொம்ப கம்மியாவது, கிட்டத்தட்ட 15-16 வயசு கூட இல்லையாமா. அப்ப நீங்க இதுக்கு வரக்கூடாது, நீங்க இந்த வீட்டை பாத்துக்குங்க, 9 சகோதரிகள் இருக்காங்க, இவங்களெல்லாம் நீங்க கவனிச்சுக்கணும், கடனும் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு ஹராம் பத்ர் யுத்தத்துக்கு கிளம்பி போறவங்களா இருக்காங்க.
அப்ப ஜாபிர் அலி எல்லாம் என்ன பண்றாங்க, அழுகுறாங்க, நானும் வரணும் அப்படின்ட்டு. இந்த காலத்து மக்கள் எப்படி இருப்பாங்க, அவர் போருக்கு எதுக்காக துடிக்கிறாங்க, தந்தையும் மகனும் ஒரு உயிர் அங்க போனா போகும்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு ரெண்டு பேருமே துடிச்சு யாரு போறாங்க, அவங்களுடைய தந்தை தான் போக்குறீங்களா இருக்காங்க. அந்த போர் முடிஞ்சு வந்ததும் கொஞ்ச காலத்துல என்ன வருது, யுகதீதம் வருது. யுகர் போர் வரும்போது யுகத்துல அப்ப என்ன பண்றாங்க, ஜாபிர் அலிக்கு ஒரு பருவ வயது அடைஞ்சாங்க, 18 வயசு ஆயிருது. அப்ப ஜாபிர் அலி என்ன சொல்றாங்கன்னா, நானும் வரேன் அப்படிங்கும் போது அவர் அப்போ விட மாட்டேங்கிறாரு. நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன், சொர்க்கத்தை மட்டும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தந்தை சொல்றாங்க, யாரு, அப்துல்லா இப்னு சலாம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப ஜாபிர் அலி கூட அழுகுறாங்க, நானும் வருவேன். அப்போ என்ன பண்றாங்க, அவங்க தந்தை, நம்ம ஒரு சீட்டு குலுக்கி போடுவோம். அந்த சீட்டு குலுக்கி 2 பேர் அவங்களுடைய பேரை எழுதி சீட்டு குலுக்கி போடுறாங்க. யார் எடுக்கிறாங்க, மகனான ஜாபிர் அலி அன்ஹு அந்த சீட்டை எடுக்கிறாங்க. எடுத்த யாருடைய பேர் வருது, அவங்களுடைய தந்தையுடைய பேர் தான் வருது. வந்தன்னு என்ன பண்றாங்க, ஜாபிர் அலி அன்ஹு அழுகக்கூடியவங்களா இருக்காங்க. தந்தை சிரிக்கிறாரு, சிரிச்சு அவருடைய கவச அணைகள் எல்லாம் அணிஞ்சிட்டு கவிதைகள் பாடி அவர் புறப்படக்கூடியதா இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, நான் என்னுடைய சொர்க்கத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பும் போது, இந்த உலகத்திலேயே அதிகமா யாரை நேசிக்கிறேன்னா என்னுடைய அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கக்கூடியவனா இருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய மகனான உங்களுக்கு ஜாபிரை உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன், ஆனா இந்த விஷயத்த நான் விட்டு தர மாட்டேன்னு சொல்லி கிளம்பக்கூடியவங்களா இருக்காங்க. அதே மாதிரி அவர் பதில் யுத்தத்துக்கு போகிறாங்க. போகும்போது உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்யறமானே அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு 9 சகோதரிகளை விட்டுட்டு போறேன், நிறைய கடனும் வாங்கியிருக்கேன், அதை நீங்க தான் சொல்லி எல்லாம் ஒப்படைச்சிட்டு ஒரு சிறு வயதா இருக்கிற ஜாபிர் அலி அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க எங்க போறாங்க, சொர்க்கத்தை நோக்கி போறதுக்காக போறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த போரை நான் திரும்பி வரமாட்டேன், எனக்கு என்ன தோணுதுன்னா இதுல நான் ஷஹீத் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டுதான் அவங்க போறாங்க. யாரு, அப்துல்லா இப்னு சலாம் போய் அந்த போர்ல நிறைய பேரை கொல்லப்படுது. நம்மளால தெரிஞ்ச விஷயம், நம்ம போர்ல யாராவது கொல்ல போறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு சலாம் என்ன பண்றாங்க, அவருடைய முகத்தை எல்லாம் செதுச்சு அடையாளம் தெரியாத அளவு பண்றாங்க. அவருடைய ஆணையை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க யார் மூத்தானா அப்படிங்கிறது. அவருடைய ஆணையினால கண்டுபிடிச்சு ஜாபிர் அலி அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அழுகக்கூடியங்களா இருக்காங்க. அப்ப ரசூல் அங்க வந்துட்டாங்க. வந்து அழுகாதீங்க ஜாபிர், எப்படி அழுகாம இருக்கு, 9 சகோதரிகளை விட்டுட்டு போயிருக்காரு, கடனை இருக்குது அப்படிங்கும்போது ரசூல் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல எத்தனை மலாய்க்கத்துல வந்து உங்க தகப்பனுக்காக துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்றிருக்காரு, எந்த மனிதனுக்கும் கிடைக்காத சிறப்பு உங்க தந்தை கிடைச்சிருக்கு. அல்லாஹ் வந்து திரையின்றி உங்க தந்தையோட பேசிட்டு இருக்கான் அல்லாஹ் தாலா அப்படின்னு. என்ன பேசுறாங்கன்னா, அப்துல்லா இப்னு சலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அதை என்ன சொல்றாரு, நம்ம தானே என்ன கேட்போம், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துக்குன்னு கேட்போம், என்னென்னமா கேட்போம். அவர் என்ன கேட்கிறாரு, யாரெல்லாம் எனக்கு மறுபடியும் உயிர் கொடு, உனக்காகவே வாழ்ந்து உனக்காகவே இதே மாதிரி நான் மறுபடியும் உயிர் விடணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவரோட உள்ள எப்படிப்பட்ட ஈமான அவருக்கு இருக்கு இல்லையா, அப்படி கேட்கிறாங்க. இதை விட சிறப்பு என்ன உங்களுக்கு ஜாபிரான்னு சொல்லி ரசூலை சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்பதான் எனக்கு இந்த மாதிரி வேணும், எனக்கு மறுபடியும் அல்ல என்ன சொல்ற, இந்த மாதிரி கிடைக்காது, இந்த துணியால ஒரு தடவை நான் மறுத்தேன், உங்களுக்கு மறுபடியும் இல்ல என்னுடைய சட்டம் அப்படிங்கும் போது வேற என்ன வேணும் கேளுங்கன்னா, யாரெல்லாம் நான் வாழ்ந்தது எல்லாம் ஒரு அடையாளமா எல்லாத்துக்கும் தெரியணும்னு தெரியும்போது ஆணிங்கால 169 வருஷம் இறக்கக்கூடாது. அதாவது வந்து உயிர் தியாகம் செய்யப்பட்டவங்கள மரணம் சொல்லாதீங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க உயிரோடுதான் வாழ்றாங்க. அவங்க எப்படி எல்லாம் வச்சிருக்கானாமா, அவங்க சொர்க்கத்துல பறந்த பறவைகளாக வச்சிருப்பானாமா. நம்மள எல்லாம் எழுப்பி கூட்டிட்டு போற நாள் வரைக்கும் சரிதானவங்க எப்படி மரணம் அடையல அப்படின்னு நம்மளால சொல்லக்கூடியதான் அந்த வசனத்துல வருது இல்லைங்களா. அப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தந்தையும் மகனும் எதுக்கு போட்டி போடுவாங்க, ரிமோட் எடுத்து யாருன்னா ஸ்போர்ட்ஸ் பாக்கணும்னா, நான் சினிமா பாக்கணும்னா, சீரியல் பாக்க, இந்த மாதிரி தானே இருக்காங்க. தாயாகட்டும் மகனாகட்டும், தந்தையானாலும் மகனாலும் என்ன நடக்குது இப்ப இந்த மனைவியை பின்பற்றி இந்த அலங்காரமான ஜீவத்தான வாழ்க்கையை விரும்பித்தானே இந்த டிவி வளரும் மொபைல் வளரும் தான் இருக்காங்க. இப்படிதானே நம்ம போட்டி போடுறோம். அந்த தகப்பனும் மகனை எப்படி இருக்காங்க, உயிரை கொடுக்குறாங்க இல்லையா. உயிருங்கிறது சர்வ சாதாரணமா விஷயம். நயமா ஒரு நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை நம்மளால தாங்க முடியுதா, என்னோட குத்தி எடுத்தாலும் சரி நான் போறது எங்க என்னோட இறைவன்கிட்ட சொல்லி எவ்வளவு ஒரு இதா நிக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஈமான். அப்ப நம்மளுக்கு அந்த ஈமான் வரணும்ல. அந்த மாதிரி நம்மளோட மக்களை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ல. நம்மளே முன்னாடியா இருந்து நம்ம முன்னாடி பார்த்துட்டு ஒரு மொபைல வச்சு அப்பா அம்மாவும் பார்த்துட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா. நம்ம கரெக்டா இருந்தாலும் நம்ம மக்களும் கரெக்டா. நீங்க எதை பாக்குறீங்க, எப்பவுமே நாங்களும் என்ன பண்ணுவோம், எதை பார்க்க நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து
ஹுபைப் ரலி. ஹுபைப் ரலி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருடைய சரித்திரம் தெரியலையே நம்மளுக்கு ரொம்ப என்னது நம்மளுடைய வாழ்க்கையே இதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஹுபைப் ரலி இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவர் ஒரு இளமையானவர் தான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஏற்று இஸ்லாத்துல வாழும்போது மௌனாங்கிற ஒரு இடத்துல, அதாவது மக்கத்து குறைசிகள்லாம் போர் தொடுக்க வராங்க, என்னென்ன செய்யறாங்கிற மாதிரி ஒரு குழுவை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு 10 பேர் கொண்ட குழுவுல யார ஹுபைப் ரலிய வந்து தலைவரா வச்சு இந்த 10 பேருக்கு அனுப்பி அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடியவங்களா இருக்காங்க. அங்க அனுப்பும்போது அங்க பாத்தீங்கன்னா அங்க எதிர்ப்புறமா ஆயிடுது. இவங்க போறது 10 பேர், அங்க 100 பேர் வந்துட்டாங்க. அவங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதில் யுத்தம் முடிஞ்சல, பதில் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பழகி இருக்கணும். யார ஹன்சாரி வந்து மக்கத்து வாசி, மக்கள் வசதியா இருக்காரு. அவரையும் கூட ஹுபைப கிடைச்சா நம்ம வச்சு செய்வோங்கிற பழிவாங்கிற எண்ணத்துல இருக்காங்க. யாருக்கு கிடைச்சாலும் சரி அந்த உறுதியில் இருக்கும்போது ஹுபைப் ரலி அங்க கிடைச்சோன்னே என்ன பண்றாங்க, இந்த 10 பேத்துல 9 பேரையும் கொன்றாங்க. கொண்டு ஹுபைப் ரலி மட்டும் எடுத்துட்டு போறாங்க இருக்காங்க. போய் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சந்தையில வச்சு எல்லாரையும் மக்கள் குறைசிகளை தான் கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல யார யார் கொன்னாங்க, இவங்க நம்ம படிச்சிருக்கோம்னா எல்லாருமே வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து விலை உயர்ந்த விலையை கொடுத்து ஹுபைப் ரலியை வாங்கக்கூடியவங்களா இருக்காங்க. வாங்கி தண்ணீங்கிற இடத்துக்கு கொண்டு போய் அப்பதான் முதல்ல இஸ்லாத்துல சிலுவை அடைகிற மாதிரி மரத்துல கட்டி சிலுவை அடைஞ்சு வச்சிருக்காங்க. யார ஹுபைப் ரலியை வச்சிருக்காங்க. வச்சு அந்த அந்த மக்கத்து குறைசி எல்லாருமே வராங்க. முஸ்லிம்கள் எல்லாம் வந்து நிற்கும் போது ஹுபைப் ரலி நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க, தைரியத்தோட, தன்னம்பிக்கையோட, ஈமானோட அவ்வளவு இதா நின்றுட்டு இருக்காங்க. பயந்துக்கிட்டாங்களா, இல்ல நான் அல்லாஹ்வுக்கு தானே போறேன்னு சொல்லி அவ்வளவு ஈமானோட நிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. நிற்கும் போதுதான் வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் கல் எறிகிறாங்க, அம்பு எறிகிறாங்க. எவ்வளவு வேதனையில அவர் நிற்பாரு. அப்படி நிற்கும் போதுதான் யாரு வராங்க, அபூ சுஃபியான் வந்து கேக்குறாங்க, அதாவது வந்து உங்களுக்கு இப்ப என்னால ஆசை இருந்தா நிறைவேற்றிக்கீங்க கடைசியா அப்படின்னா, அப்பதான் ஹுபைப் ரலி அவங்கள்ட்ட இருந்தா நம்மளுக்கு என்ன வருது, ஹுபைப் ரலி எல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருந்தா இந்த சட்டமே வருதாமா எப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 ரக்காத் தொழுதுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப தொழுதுக்கிறேன்னு தொழுக போனது அந்த கட்டை அழுத்தி விட்டு அவர் தொழுகும் போது எவ்வளவு சீக்கிரமா தொழுதுட்டு வந்துட்டாராம். சொல்றாமா, எனக்கு நீண்ட நேரம் தொழுகணும் தான் ஆசை, மரணத்துக்கு பயந்து நீ இப்படி தொழுகிறியான்னு கேட்டீங்க, நான் சீக்கிரமா தொழுதுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டு அவர் துவா செய்யறாங்க. இறைவா, இவங்களையெல்லாம் நீ பாத்துக்கோ, இவங்களையெல்லாம் எண்ணி வச்சுக்கோ, இவங்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும் கொடுத்துருவாங்க. அவர் துவா செய்யற அந்த மக்கத்து குறைச்சி அத்தனை பேர் தலை முடிஞ்சு நின்னாங்க. ஏன்னா இவருடைய துவா கபூலாகிரும், நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் அஞ்சுக்கீழ இவரை கட்டி வச்சு இத்தனை பேரை அடிக்கிறவங்க தைரியமா பேசுறாரு. இந்த மக்கள் நின்றுட்டு இருக்கவங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்க, தலை முடிஞ்சு நிக்கிறாங்க அவங்க. அப்போ அபூ சுஃபியான் வந்து கடைசியா கேட்கறாங்க, இந்த இடத்துல உங்களுடைய அல்லாஹ்வோட தூதர் ரசூலா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஹுபைப் ரலி சொல்றாங்களாமா, என்னோட மதீனால என்னோட மனைவியும் என்னோட மக்கள் கூடிய சந்தோஷமா இன்பமா இருப்பனங்க, அந்த நேரத்துல கூட என்னுடைய ரசூலுடைய காலில் ஒரு முழு குத்துனா நான் தாங்க மாட்டேன். இந்த மாதிரி இடத்துல என்னோட உயிர் போகும்போது என்னோட ரசூல் இந்த இடத்துல நான் நினைப்பேன் நானு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க அவங்க. அப்ப அபூ சுஃபியான் திரும்பி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்களாமா, நான் இந்த உலகத்துல எந்தெந்த இடமெல்லாமோ போயிட்டு வந்திருக்கேன், ஆனா இந்த முகமதுடைய தூதர்கள் இவ்வளவு அன்பு வச்ச மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் வந்து அங்க வந்து என்ன பண்றாங்க, பதிவு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப ஹுபைப் ரலி வந்து என்ன பண்றாங்க, நான் வந்து என்னைக்கு இருந்தாலும் மரணம் அடைத்தான் போறேன், அது என்னோட அல்லாஹ்வுடைய பாதையில மரணம் அடையும் போது எனக்கு நான் சந்தோஷத்தோட ஏற்றுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கல்லெறிஞ்சு அங்க இருந்து அவரை கொண்டுட்டாங்க. பொண்ணு அந்த என்னாச்சு, அந்த ஜனாசா மூடி தொழுகு வைக்க கிடைக்கல, ரசூலா ஆள் அனுப்புறாங்க கிடைக்கல. அப்ப பாருங்களேன், இந்த அதாவது வந்து நம்ம என்ன பார்த்தோம், அப்துல்லா இப்னு ஹராம் பார்த்தோம். நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நாங்க ஏழ்மையா இருக்கிறோம், ஏழ்மையில் இருக்கிறோம், நாங்க சரியான ஒரு பயானுக்கு கூட அந்த நேரத்துல வர முடியல, நாங்க வேலைக்கு போகக்கூடியதா இருக்கோம், இல்ல எங்க குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறவங்க 9 பெண் பிள்ளைகளை வச்சு கஷ்டத்துல கடனை விட்டுட்டு போனவரு அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு பயானுக்கு கூட என்ன பண்றோம், ஒரு என்ன ஒரு என்னமா ஒரு இது வைப்போம் இல்ல, ஒரு ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் வரக்கே தயாரா இல்ல மக்கள். இஸ்லாத்தின் பாதையில போனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா பெண்கள் வெளியிறங்கி அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப இந்த வயதானவர் அப்துல்லா இப்னு ஹராம்ங்கிறது இளம் வயசு கிடையாது, ஒரு முதியவர். அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. ஹுபைப் ரலி என்ன பண்ணிருக்காங்க, இளம் வயசு. அவருடைய வாழ்க்கை என்ன பண்றாங்க, இஸ்லாத்துக்காகவே அர்ப்பணிச்சு கொள்ளுங்க என்னைய மனைவி மக்களை விட்டு எல்லாம் விட்டு என்னுடைய ரசூலுக்காகன்னு சொல்லி நின்று கொடுக்கிறாரு இல்லையா.
கவிதை பாடி சந்தோஷமா அவரோட உயிரை விடுறாருன்னா எப்படிப்பட்டவரா இருப்பாங்க. அப்ப நம்ம சிந்திக்கணும்ல, நம்ம மக்களே எப்படி வருத்தக்கூடியதா இருக்கும். இன்னும் நம்ம சிந்திக்கணும். நம்ம இது ஒரு கதை இல்லாம இதைத்தான் நம்ம மக்களுக்கு உணவு ஊட்டுற மாதிரி ஊட்டுற தாய்மார்களா இருக்கணும். தந்தைகளும் கூட காலையில போனா சாயந்தரம் போறாங்க. தாய்மார்கள் இந்த மக்களை வளர்க்கக்கூடியது யார் கையில் இருக்கு? மேக்சிமம் 90% யார் கையில் இருக்குன்னா தாய்மார்கள். நம்ம தான் நம்ம மக்களை வளர்க்கக்கூடியதா இருக்கு இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்துல்லா தில்பாஷித் அப்படிங்கிறவரு ஒருத்தர் இருக்காரு. ஒரு அதை விட இளமையான ஒரு முதியவரை பார்த்தா அடுத்தடுத்தது பார்த்து இவரு இளமையான ஒரு சகாபி. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவுல ஒரு பாலைவனத்துல ஒரு கிராமத்துல வாழக்கூடிய அவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தாய் தகப்பன் இறந்துட்டாங்க. அவங்க எப்படின்னா நல்ல ஒரு செல்வந்தரா வாழக்கூடியது. சாதாரணமாக நல்ல ஒரு செல்வந்தரா இருக்காரு. நேரத்துக்கு ஆடைகளும் அவருக்கு மனங்கள் பூசக்கூடியது, அவருக்கு வாகனங்கள் நிறைய. அந்த மாதிரி ஒருத்தர் யாரு? இந்த அப்துல் உஷா. முன்னாடி அவருக்கு பேரு அப்துல் உஷா தான். அப்புறம் தான் அவங்களுக்கு ரசல பேர மாத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு, இந்த வழியா அந்த பாலைவனத்து வழியா மக்காவாசிகளாம் மதீனா போவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போகக்கூடியவங்களும் அடிக்கடி அந்த பக்கம் போறவங்களா இருக்கும்போது அவங்க அங்க நீ தொழுகுவாங்கல்ல. தொழுகும் போது அந்த குரான் வசனம் கேட்டு இந்த அப்துல் உஷா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் கேட்டு படிச்சு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. கேட்டுட்டு வரும்போதெல்லாம் ஓடி அவங்க போனாலும் கேட்க நில்லுங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்கன்னு மறுபடியும் ஆர்வம். அப்ப நீங்க பக்கத்துலதானே மதீனா இருக்கு, நீங்க வந்துருங்க, அங்கதான் ரசூலுல்லாஹ் இருக்காரு அப்படிங்கும்போது, நான் என்னுடைய தாய் தகப்பனை இழந்துட்டேன், எங்க சாச்சா தான் என்ன வளர்த்துறாங்க, அதனால அவரையும் இஸ்லாத்துக்கு நான் ஏற்றுட்டாருன்னா நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வயசு அந்த மாதிரி ஒரு இளமையில வராங்க. 3 வருஷ காலம் யாருக்குமே தெரியாம அந்த ஊர்ல ஒரு கிராமத்துல இந்த பாலைவனத்துல எந்த திசையை நோக்கி தொழுகிறது கூட தெரியாத மணல் சூடுல தொழுகிறது. யாராவது வருவாங்களா சகாபிக்கள் அவங்களோட குரான் அவசரம் கேட்போம், ஹதீஸ கேட்போம்னு சொல்லி ஓடி வருவாங்க. ஒரு காலகட்டத்துல இதுக்கு மேல நடக்காது, நம்ம சாச்சா வர மாதிரி இல்லைன்னு போய் என்ன பண்றாரு, சொல்றாரு, நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை நீங்களும் ஏத்துக்குங்க, நான் பார்த்துட்டே இருந்த முடியல, நான் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனால இருக்காங்க, நான் போக போறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சாச்சா என்ன பண்றாங்க, அந்த ஊர் மக்களையே கூப்பிட்டாரு. அந்த சிறு பிள்ளைய அடிக்கிறதுக்காக அந்த ஊர் மக்களையே கூப்பிட்டு நிக்க வச்சுட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, கடைசியில அந்த சூழ்நிலை தாங்க முடியாம, எனக்கு என்னோட சொத்து எதுவுமே வேண்டாம், என்னை விட்டுருங்க, என்னோட அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நான் போயிடுறேன் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஆமா சரி நீங்க போகணும் ஒரு முடிவுக்கு அனுப்புறாங்க. அனுப்பும் போது அவருடைய வாகனத்துல ஏறும்போது இது எங்களுடைய தானே, கீழே இறங்குங்க அப்படின்ட்டாங்க. அது மட்டுமா செஞ்சாங்க, போறீங்க நடந்து அந்த ஆடையெல்லாம் எங்களோட கீழாடை மேல எல்லாமே உருகி எடுத்துட்டாங்க. அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஒரு குக்கர் மேட்ல கிடந்த ஒரு கம்பளி துண்டை எடுத்து 2 கிழிச்சு 2 கட்டிட்டு அவர் போராடமா. ஒரு ஆதிவாசிகள் எவ்வளவு ஒரு வசதி வாய்ப்போட நேரத்துக்கு அவர் உணவு எங்கிருந்து வருமாமா, அவருடைய ஆடைகள் எங்கிருந்து வரும், அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு இளைஞருக்கு அல்லாஹ்வை ஈமான் பண்றதும் அந்த நேரத்துல நினைக்கலாம்ல, எங்க சாச்சாவை விட்டாச்சு, என்னோட சொந்தங்களை விட்டாச்சு, என்னோட ஊரை விட்டுட்டேன், இத்தனையும் விட்டுட்டு என்னோட வாகனம் என்னோட ஆடை மூடி போயிடுச்சு, எதுக்கு இந்த இஸ்லாம் நினைக்கல. அவர் என்ன பண்ற, ஒரு உறுதியோட போறாரு. யார்கிட்ட போறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது அவங்க யாரு ஒரு ஆதிவாசி மாதிரி நிக்கிறாங்களேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இவருதான் அப்துல் உஷா அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஏன் இப்படின்னா, 3 வருஷ காலம் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நானே இஸ்லாத்தை ஏற்றி தனிமையில தொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இது பண்ண எல்லாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ்வும் கேட்கிறாரு, கண்கலங்கிற மாதிரி கேட்கிறாரு, இப்படி நடந்ததா, இப்படி நடந்ததான்னு கேட்டு என்ன சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, இது என்ன துணி இப்படி போட்டிருக்கீங்க, நான் குப்பையிலிருந்து எடுத்து இந்த கம்பளி நான் கட்டியிருக்கேன் அப்படிங்கும் போது, இந்த துணி உங்களுக்கு இனிமேல் அப்துல் உஷா இல்ல உங்க பேரு, அப்துல் என்னுடைய தில்பாஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பேர் அப்படி ஆக்கப்படுது. அதாவது 2 துணிக்கு 2 கச்சையோடு இறந்துடுவாங்க, அந்த மாதிரி அஸ்மார் அலிக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி 2 கச்சையோடு உங்களுக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இருக்கிற உங்களுக்கு 2 கோட்டைகள் சொர்க்கத்துல அதை நீங்க எப்படி வேண்டாலும் சுற்றி திரியலாம், அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த இளமையான சகாபி அங்க சேர்றாங்க. அப்படி சேரும்போது ரொம்ப காலமா எல்லா போருக்குமே ரசூலுல்லாஹ் கூட போகக்கூடியதா இருக்காங்க. யாரு, இந்த அப்துல்லா தில்பாஷித் அவங்க அவங்க கூடயே போகக்கூடியதா இருக்காங்க. போகும்போது தபூக் போர் முடிஞ்சு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க எல்லாம் ஒரு கூடாரம் எடுத்து தங்கி இருக்காங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர் வெளியே வரும்போது ஒரு வெளிச்சம் தெரியுது. என்னடான்னு பார்த்தா ஒருத்தர் கபர் தோண்டிட்டு இருக்காரு, 2 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வர்றாங்க. யாரு, இந்த அப்துல்லா தில்பாஷித் இவங்க வராங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்துட்டு பார்த்தா ரசூலுல்லாஹ் கபர் தோண்டிட்டு இருக்காராம். அவரோட மனசே கலங்கிருச்சாமா.
என்ன நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கேக்குறாராமா. நீங்களே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ரசூலா இப்படி பண்ணிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்றீங்க, நாங்க எவ்வளவுதான் சொல்லணும் இப்னு மசூத் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரே என்ன நடந்ததுன்னா ரசூலா இப்படி நின்று தன் தலைஞர சொன்னாராம், உங்களோட தோழர் மரணம் அடைஞ்சிட்டாரு. யாரு? அப்துல்லா குர்பாசி இருக்காங்கல்ல, அவங்க வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டக்கூடிய அது எடுத்துட்டு வாங்க, அந்த ஜனாசாவை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்துல்லா குர்பாசிகளை அந்த இதை வந்து மெதுவா கொண்டுவாங்க. அவர் இஸ்லாத்துக்காகவே நம்ம கூடயே இத்தனை நாள் வாழ்ந்து சின்ன வயசுல இருந்து வந்து நம்ம கூடயே இருந்து மரணம் இஸ்லாத்துக்காக அல்லாவோட பாதையில இருந்து மரணம் அடைஞ்சிருக்காருன்னு சொல்லி அப்படியே அந்த கொண்டு வராங்க. மெதுவா கொண்டு வாங்கன்னு சொல்லி ரசூல்லாவுடைய மடியில அந்த ஜனாசாவை வச்சு அவருக்காக துவா செய்வாங்க. யாரெல்லாம் இவருக்கு நீ வந்து நானும் பொருந்திட்டு வரப்ப நீயும் பொருந்திக்கோள், இவருக்கு இஸ்லாத்துக்காகவே நான் சொன்னதுக்காகவே உன்னோட வழியிலே நடந்து மரணிச்சுட்டாரு, இவரை நீ பொருந்திக்கொள்ளு யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு அடக்க செய்யறாங்களாமா. அப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கிட்டத்தட்ட 21 வருஷமா அந்த இஸ்லாத்துல இருக்காங்க. வந்து அவங்க எதுக்குமே பொறாமப்பட்டது இல்லையாமா. முறையா இந்த அப்துல்லா இருக்காங்களா, அப்துல்லா என்னோட பேர் தில்பாஸ், அவருக்காக பொறாமப்படுறேன், தன்னுடைய கையினால கபரு தோண்டி மடியில வச்சு துவா செஞ்சு அடக்குறாரு, இந்த மாட்டி எனக்கு கிடைக்கலையே யாரெல்லாம் சொல்லி பொறாமப்பட்டாராங்க. அப்ப எப்படி ஒரு பாக்கியம் நினைச்சு பாருங்க. அந்த சின்ன வயசு இளம் வயசா இருந்து அந்த பாலைமலை சூழ்நிலையில வந்து தொழுது எங்க கிப்லானே தெரியல, ஓடி ஓடி தொழுது சொத்தை விட்டு சொந்தத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு இஸ்லாத்துக்கு வராங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இஸ்லாத்துக்காக ஏதாவது செஞ்சா ஒண்ணு இருக்கா? சொல்கிறோம் ஓதறோம் எல்லாமே செய்யறோம், இருந்தாலும் நான் இஸ்லாத்துக்காக இதை நான் செய்யவே இல்லாத என்னோட வாழ்க்கையில் நம்ம உறுதிமொழி எடுக்கக்கூடிய சகோதரிகளா இருக்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இருக்கோம் இன்ஷா அல்லாஹ், இருக்கணும்ல இல்லையா? எப்படி எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுடைய மக்கள் இருக்காங்கல்ல என்ன அதிகமா என்ன பண்றோம்னா சின்ன வயசு இப்ப என்ஜாய் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? அதுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கு? ஒரு மொபைல் தானே, ஒரு டிவி தானே, அசால்ட்டா தாய்மார்கள் தந்தைமார்கள் அவங்களுடைய இஸ்லாத்துக்கு அடிப்படையா படிக்கக்கூடிய காரியங்களை நம்ம கரெக்டா கொண்டு போறோமான்னு சிந்திக்கிறது இல்லையா? நம்மதான் கொண்டு வரணும். அதிகமா தகப்பனை விட தாய்தான் அதிகமா என்ன பண்ணணும். இந்த மாதிரி ஒரு இளமையான இவர் வந்திருக்காரு இத்தனை சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவாங்க, என் குழந்தை சின்ன இப்ப என்ஜாய் பண்ணாம என்ன, இப்ப இந்த ட்ரெஸ் போனாம என்ன, இப்ப டிவி பார்க்காம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாம் சொல்லி வளர்க்கக்கூடிய தாய்களா இல்லைங்களா? அதே மாதிரி கடைசியா டைம்ல ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது வந்து ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களையே நம்ம எடுக்கணும்னா சொல்லிட்டே போட்டுக்கலாம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அடிக்கடி நம்ம எதுக்கு கேட்கறோம்னா நம்மளோட ஈமான் உரைக்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில என்னதான் செய்ய அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க இஸ்லாத்துக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அம்மாறாங்கிறவங்க ஒரு மூதாட்டி, ஒரு வயசான பெண், அவங்களுக்கு இளமை கிடையாது. அவங்களும் ஆயிஷாரங்களாக அவங்க என்ன பண்றாங்க, போர்ல வந்து எல்லாத்துக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தப்பு பொருள்லாம் தண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அப்ப என்ன ஆகுது, ரசூலா ஒரு போர் நடந்துட்டு இருக்கா, ரசூலா தனியா நிக்கிறாரு. அம்மாரை பார்த்ததும் ஓடுறாங்க, நம்மளோட நபி தனியா நிக்கிறாரு, யாராவது தாக்கிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு ஓடக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த வயதானவங்க ஒரு குச்சி தூக்கிட்டு போறாங்க. போகும்போது அந்த சகாபாக்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு என்ன ஆயுதம் விட்டுட்டு ஓடக்கூடியவங்க. அப்ப ரசூலா என்ன சொல்றாங்க, நீங்க போறீங்கல்ல அந்த வாழையாவது விட்டுட்டு போங்க, அது அடுத்தவங்களுக்கு உபகாரம் ஆகும் சொல்லி விட்டுட்டு போங்க. அந்த வாழை தூக்கிட்டாங்களாமா. யாரு? இந்த அம்மாரா என்ன பண்றாங்கன்னா அந்த வாழைங்கிறது 8 கிலோல இருந்து கிட்டத்தட்ட 13 கிலோவா 11 கிலோவா வருமாமா வெயிட்டு அந்த வாழை. அது எப்படி அவங்க தூக்குவாங்க? அதை தூக்கி இப்படி நிக்கிறாங்களாம். முன்னாடி ஒரு எதிரி எப்படி இருக்காங்கன்னா 1000 பேர் வந்தாலும் வீழ்த்தக்கூடிய ஒரு எதிரி வந்து நிற்கும் போது அவங்க முன்னாடி இவங்க தைரியமா நிக்கிறாங்க இந்த வாழை இருக்கு. ஆனா அந்த மக்கத்து குறைசிகள்லாம் எப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா பெண்களை வந்து ஒண்ணும் செய்ய மாட்டாங்க சீக்கிரம், அந்த ஒரு குணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த அவங்களுடைய வாழை திருப்பி அம்மாவோடைய புறத்துல அடிச்சு ரத்தம் பீறிட்டு வரலாம மயங்கி கீழே விடக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ என்னாச்சு, அங்க ஹபீப்கள் எல்லாம் வந்து வராங்க. அவங்க வந்து யார் விடுகிறாங்கன்னு திருப்பாரு தன்னுடைய தாய், நம்ம அம்மாவா நம்மளுடைய தாயான்னு சொல்லி அவங்க ஓடி வரும்போது இந்த வீரன் இருக்கு, எதிர் வீரன் இருக்காங்க, அவங்க வந்து அவரு கூட வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவர் கையை வெட்டி இது பண்ணியாச்சு, ஹபீபுல்லான்னு வெட்டி அவர் மயங்கி கீழே விழுந்துறாரு. உடனே அம்மாரை வந்து கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சது எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, ஹபீபா நீங்க பெண்ணா, பெண் மாதிரி கொலையா போட்டுட்டு எந்திரிங்க, அந்த நபியை என்னாலும் பண்ணிடுவாங்க, நீங்க எந்திரிங்கன்னு எழுப்பக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி எழுப்புறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எந்திரிக்கிற கூட சகாபாக்கள் எல்லாம் வந்தோடனே
ரசூலா என்ன சொல்லுவாங்க, முதல்ல உம்மு அம்மாரா பாருங்க, ஹபீப் அலி பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ அந்த என்ன பண்றாங்க, அந்த அம்மாவை போட்டவங்க அப்படி அப்போ ரசூலா ஓடின்னு சொல்றாங்க, அவங்க உம்மு அம்மாரா உங்களை மாதிரி தியாகம் பண்றதுக்கு யாருமே இருக்க முடியாது, ஏன்னா அவங்க வயசானவங்கல்ல, உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலா வந்து துவா செய்யறாங்க. என்னன்னு பரக்கல்லாஹு ஃபீ அஹ்லி, அதாவது இந்த குடும்பத்துக்கே துவா செய்யறாரு, இவங்களுக்கு நல்ல வரக்கத்தை இதையும் புரியாங்களான்னு சொல்லி ரசூலா வந்து யாருக்கு உம்மு அம்மாராக்கு செய்யும்போது அந்த நேரத்துல உம்மு அம்மாரா கேக்குறாங்களாமா. அந்த சூழ்நிலையில ரசூலா நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கட்டமா, அல்லாஹ்வுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டா, சொர்க்கத்துல நான் உங்க கூட இருப்பனா அப்படின்னு கேக்குறாங்க. எந்த நேரத்துல அவங்க அடிச்சு அவங்க ரத்தத்துல விழுந்து மயங்கி இருக்கிற நேரத்துல கேக்குறாங்க, நான் வந்து அல்லாஹ்வுடைய சூழ்நிலை உங்க கூட இருக்கிற பாக்கியங்கள். அப்ப ரசூலா சொல்றாங்களாமா, நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பமே என்னோட இருக்கணும்னு நான் அல்லா இருக்கிற துவா செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஹபீப் அலி ரஹ்மத்துல்லாஹி யாரு உம்மம்மாரோட இதோட நிறைய பெரிய சரித்திரம் அவங்களோட. அவங்க என்ன பண்றாங்க, ரசூல்லா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கான், யாரு முசலமா அப்படிங்கிற மாதிரி. அந்த முசலமாங்கிறது பொய்யான நபி, நான் தான் நபி அப்படின்னு ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர். அங்க வந்து ரசூலா என்ன பண்றாங்க, ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. எத்தனையோ பேர் இருக்கும் போது அவர் அனுப்புறாங்க, ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பும் போது அந்த முசலமா என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல அவனுடைய ராஜ்யம் தானே, அவனுடைய பட்டாளம் தானே, எல்லாரும் இருக்கிற இடத்துல இஸ்லாம் ஆயிட்ட நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி அந்த ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு துண்டு துண்டா வெட்டக்கூடியவனா இருக்கான். இப்படி ஒரு இது இல்ல ரெண்டு இது இல்ல, துண்டு துண்டா வெட்டக்கூடியவனா இருக்கான். அப்ப ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு போனப்போ அவன் கேட்கிறானம்மா, நான் நபியா, உன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்கல்ல அவர் நபியா, எனக்கு காது கேட்கல சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படி கிண்டலா கேட்டாராம். யாரு ஹபீப் ரலியல்லாஹு 3 தடவை கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. கேட்கும்போது நானாவது சொன்னாங்க, அஷது அல்லா இல்லாஹ இல்ல அஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, என்னுடைய தூதர் தான் சொன்னது ஒரு கையை வெட்டிட்டாங்க. எப்படி ஒரு கையை வெட்டியாச்சு. ரெண்டாவது அதே மாதிரி கேட்கும் போது அதே மாதிரி ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு காதை வச்சு அதே மாதிரி கேட்கறாங்க, நீ என்ன சொன்ன எனக்கு கேட்கல அப்படின்ட்டு சொல்லி அஷது மேல அஷது அண்ணா அப்துல் ரசூல் இடது கையும் வெட்டிட்டாங்க. அதே மாதிரி வலது காலையும் இடது காலை வெட்டி அவர் கீழே விழுந்த பின்ன 5ஆவதா கேட்கிறாங்க, இப்ப சொல்லு நீயே. அதே மாதிரி சொல்றாராமா, அஷது அண்ணா முஹம்மது அப்துல் ரசூலுன்னு சொல்லிட்டு சொன்ன ஈட்டியால குத்தி அவர் மரணம் அடைஞ்சிடறாரு. மரணம் அடைஞ்சது என்ன ஆகுது, உம்மு அம்மாராக்கு இந்த செய்தி அனுப்பப்படுது, உங்களுடைய மகன் இந்த மாதிரி மௌத்தாயிட்டாருன்னா நம்ம எப்படி துடிப்போம், எல்லா தாய்களும் நம்ம எப்படி அழுவோம் இல்லையா, எப்படி அழுகக்கூடிய தாய்களா இருப்போம். என்னுடைய மகன் அவங்க சொன்னாங்களாமா, இந்த காது எதுக்கு தெரியுமா வச்சிருக்கேன், என்னுடைய மகனை இத்தனை வருஷம் நான் வளர்த்து இப்படி ஒரு செய்தி கேட்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்னுடைய மகன் உயிர் தியாகம் செஞ்சு இப்படி ஒரு மரண செய்தி கேட்கறதுக்காக என்னுடைய காது நான் இவ்வளவு உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாயா இருந்தாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இப்படி அவங்களும் இளம் வயசு கிடையாது, வயசான ஒரு மூதாட்டி தன்னுடைய மகனை அர்ப்பணிச்சு அவங்களும் நிக்கிறாங்க, உயிரை வரை பெருசு என்னுடைய நபிதான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நபி இல்லைனாலும் நம்ம இஸ்லாத்துக்காக நம்ம என்ன பாடுபடுறோம்னு நினைக்கிறோம். இந்த சகோதரியோட பயானுக்கு வரோம், கேட்கிறோம், போறோம், இல்ல இல்ல நம்மளும் அவங்க சிந்திக்கணும்ல, நம்ம இஸ்லாத்துக்காக என்ன செய்யறோம். அதாவது கடைசிக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்மளால எதுவுமே முடியல, நம்மளால கத்தி எடுத்துட்டு போக முடியுமா, போர் பண்ண முடியுமான்னு நினைக்காதீங்க. ஷாயின்பாக் வந்துலாம் அந்த மாதிரி இனி என்ன வேணாலும் வரலாம் இல்லையா. ஒவ்வொரு ஊர்லயும் நம்மளுக்கு என்ன வேணாலும் சம்பாதிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். நம்ம அல்லாஹ்வுடைய உம்மத்து இல்லையா, நம்ம நபியுடைய உம்மத்து அல்லாஹ்வுடைய அடியா நம்ம எப்படி இருக்கணும், எந்த நேரம் மரணம் வந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய தயாரிப்புல நம்ம இருக்கணும். என்னுடைய ரப்புக்காக வாழ்ந்து என்னுடைய ரப்புக்காக நான் மரணம் அடையில லாயிலாக இல்லைங்கிற கரிமா தர என்னோட வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்கிற உறுதியோட வாழக்கூடிய தாய்மார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அன்புவானாங்க. சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சந்திக்கக்கூடிய சகோதரிகள் அல்லாஹ் தஆலா உங்களை என்னை ஆக்கி அன்புவானாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.